ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் படைத்தலைவன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, பொள்ளாச்சியில் பானை வியாபாரம் செஞ்சுட்டு ஹீரோ சண்முக பாண்டியன். இவர் கூட அவங்க அப்பா, தங்கச்சி, கூட ஒரு யானையே இருக்கு. இவங்களுக்கு பானை வியாபாரம் செஞ்சதுனால ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. அதனால யானையை வச்சு ஒரு வியாபாரம் பார்த்து இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் வில்லனோட குரூப் ஹீரோட யானையை கடத்திட்டு போயிடுறாங்க. வில்லனோட குரூப் ஏன் யானையை கடத்தினாங்க, ஹீரோ அந்த யானையை மீட்டாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படத்துல 2 விஷயங்கள் பிடிச்சிச்சு. முதல்ல சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ மெட்டீரியல்ல கம்பீரமா வந்து நிக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை, படம் ஃபுல்லா நிக்கிறாரு, அதான் பிரச்சனையே. இப்ப தாடி வச்சு நடிக்கிறதுலாம் ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு. அதுல ஒரு சௌகரியம் இருக்கு. என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெருசா முகத்துல தெரியாது, கண்ணில் மட்டும் காமிச்சா போதும். அதனாலயே இவருக்கு கான்டாக்ட் லென்ஸ் கொடுத்து எப்ப பார்த்தாலும் முறைக்க வச்சுட்டே இருக்காங்க. எந்த இடத்துலயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. கேப்டனால சினிஃபீல்டில் வாழ்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள யாராச்சும் ஒருத்தர் இவரை வச்சு படம் எடுத்து இவர்கிட்ட இருக்கிற திறமைகளை மொத்தமாக வெளியே கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், டாப் 5 ஹீரோஸ்ல இவர் ஒருத்தராக இருப்பார். ரெண்டாவது, இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபர் சதீஷ்குமார் ஒடிசா காட்டோட அழகா கேப்சர் பண்ணியிருக்காரு. படத்துல ஒரே ஒரு ஆறுதல் விஷயம் இவரோட சினிமாட்டோகிராஃபி தான். ஒரு சில இடத்துல லைட்டிங் நல்லாவே தெரிஞ்சாலும் கண்ணை உறுத்தல. உங்க ஊர்ல தானே இருக்கு, நம்ம வேலோடையானே. உண்மையிலேயே சொல்லணும்னா, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை ஒரு அமைச்சரான குரூப்ல கொடுத்தா அவங்க எப்படி எடுத்து வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமாங்க, பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. சரி, ரைட்டிங் ஆச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க பார்த்தா அதை சொதப்பி வச்சிருக்காங்க. சீனோட ஸ்டேஜிங்குமே ரொம்ப சுமாரா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல நானே சிரிச்சிட்டேன் பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்றேன். வில்லனோட ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவரை போட்டு அடின்னு துவச்சிருவாரு ஹீரோ. அவர் அடிச்சு துவச்சிட்டு இருக்கும் போது முனிஷ்காந்த் சொல்லுவாரு, தம்பி இவனை அடிச்சு கொண்டுடாதீங்க, இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு சொன்னோன்னே அடிச்சிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு அவரை போட்டுட்டு என்னென்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாரு. இதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியாவும் இருந்துச்சு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு ஹீரோ கேரக்டரை இதுக்கு மேல அசிங்கப்படுத்த முடியாது. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது 80ஸ்ல ரஜினி சார் நடிச்ச காளி படம் தான் ஞாபகத்துக்கு இருந்துச்சு. அந்த படத்துல மாதிரியே காளி, நரபலின்னு ஏகப்பட்ட விஷயத்த காட்டுறாங்க. நீங்க நரபலி, பாகுபலின்னு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க, கஜபலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த படம் பாருங்க. இந்த படம் பார்க்க வந்த மக்கள் கூட்டத்தில் 100% ஒரு ஆளுக்காக தான் வந்தாங்க, கேப்டன் விஜயகாந்த். அவரை இந்த படத்துல ஏஐ மூலமா ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு சிஜிஐ மூலமா சொதப்பி வச்சிருக்காங்க. இப்போ மொபைல் ஆப்ல ஏகப்பட்ட ஏஐ வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இன்னும் நல்லா வந்திருக்கும். இந்த படத்துல கிளைமேக்ஸ், பிஜிஎம், சிஜிஏ, முக்கியமா ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிலோ அவரேஜா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிலோ அவரேஜா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சொதப்பி தான் வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் அன்புவோட பிலோ அவரேஜான மேக்கிங் தான். இந்த மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சசன் காட்டுக்குள்ள ஒருத்தர். மறுபடியும் சொல்றேன், கேப்டனால சினிஃபீல்ட்ல வாழ்ந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் சண்முக பாண்டியனோட திறமையை வெளிக்கொண்டு வர மாதிரி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா இது நீங்க கேப்டனுக்கு செய்யற ஒரு நன்றியா இருக்கும். இந்த படம் தியேட்டர்ல ஓடுது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். ஒரு உண்மையை சொல்லணும்னா, லப்பர் பந்து படத்துல கேப்டனோட பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு வந்துச்சு. கேப்டனே காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும், தாறு மாதிரி ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படத்துல அந்த பாட்டை போடுறாங்க, கேப்டனோட பையன் வந்து ஃபைட் பண்றாரு, ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்லைங்க. கேப்டனுக்கு அந்த சோதனை.